வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு சினிமேட்டிக் கலர் கிரேட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இமேஜ் எக்ஸல்ஸ் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் பார்த்த உடனே எனக்கு கலர் கிரேடிங் டியூட்டோரியல் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இதை கலர் கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே ஒரு டாக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே பபிள்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் பேக்ரவுண்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல் வச்சு செலக்ட் பண்ணுங்கள். இந்த செலெக்ஷன் இப்போ எக்ஸாக்டாக வந்திருக்காது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும். லேசர் டூல் எடுத்துக்கிறேன். தென் மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். நியூ செலெக்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இதில் வந்து அடிஷனில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லேசர் டூலில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் அந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து செலெக்ஷன் ஆட் ஆகும். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா மைனஸ் சிம்பிள் காட்டும். இப்போ இந்த மாதிரி செலெக்ஷனுக்குள்ளார இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் வச்சு இந்த இமேஜை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேர்ளை கட் பண்ணி நம்ம வேறு பேக்ரவுண்ட்லாம் மாற்ற போகிறது இல்லை, இதே பேக்ரவுண்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட செலெக்ஷன் வந்து ஓரளவு அப்ராக்சிமேட்டாக இருந்தாலே போதும். அதனால் நான் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம செலெக்ஷன் மட்டும் டூப்ளிகேட்டாக வந்துடும் ஒரு லேயரில். இப்போ நம்ம பாட்டம் மோஸ்ட் பேக்ரவுண்டை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயர்லேருந்து இந்த கேர்ளை மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல இந்த கிராஸ் ஃபில் பண்ணணும். ஸோ தட் நமக்கு பேக்ரவுண்ட் மட்டும் தனியாக ஒரு லேயரில் வந்துடும். நமக்கு ஸ்மூத்தாக பிளர் கொடுத்துக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயர் 1ல் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த கேர்ள் டூப்ளிகேட் பண்ணோம்ல அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த லேயரில் தான் இருக்கும். செலெக்ஷன் மட்டும் இந்த செலெக்ஷன் இருக்கும். இப்போ செலக்டில் போயிட்டு மாடிஃபைல எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுங்க. இந்த ஃபில் பேனலில் கண்டென்ட் அவேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அடாப்ஷன் செக் போட்டுருங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த கேர்ள் லேயர் ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பேக்ரவுண்ட் தனி லேயரில் செப்பரேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கேர்ள் தனி லேயரில் செப்பரேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து டாக் இமேஜை கட் பண்ணி இந்த இடத்துல டாக் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜும் நான் பெக்சல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணது தான். ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டேன். இப்போ சி கிளிக் பண்ணி கிராப் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த டாகை மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன். தென் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி லேசர் டூலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் செலெக்ஷனை. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மூவ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இதை ட்ராக் பண்ணி நம்மளோட இந்த இமேஜில் போட்டுக்கிறேன். அண்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இந்த டாகை நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகாமல் இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஷிஃப்ட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த கேர்ளோட லெக்கை வந்து கிராஸ் கவர் பண்ணியிருக்க மாதிரி இந்த டாகோட லெக்கையும் கிராஸ் கவர் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இதுக்கு நான் கிராஸ் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரஷ் ஈஸிலேருந்து டவுன்லோட் பண்ணது. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு இந்த கிராஸை பேட்ச் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதை வந்து கிராஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ எஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட ப்ரஷ் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கிராஷ் ஃபோட்டோஷாப் ப்ரஷஸ் 4 அப்படின்னு இருக்கும், ஒரு ஃபோல்டர் இருக்கும் ப்ரஷஸ் பேனலில். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா கடைசி ப்ரஷ் 15th இருக்கும். 15th எடுத்துக்கோங்க. இப்போ சைஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே வந்து சாம்பிளில் ஆல் லேயர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எம்டி லேயரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சாம்பிள் வந்து இங்கே எடுத்திங்கன்னா கூட இந்த லேயர்லேருந்து எடுக்கலாம். அண்ட் இந்த லேயர் எந்த லேயர்லேருந்து வேணால் சாம்பிள் எடுக்கலாம். அந்த மாதிரி மீனிங் தான் மேலே ஆல் லேயர்ஸ் கொடுக்குறது. ஸோ இப்போ டாகுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நான் இப்படி சாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த கேர்ளே இவ்வளோ ஹைடாக இருக்கப்போ டாக் வந்து நல்லா ஹைடாக இருக்கணும். ஸோ இந்தளவு வச்சுட்டு ஜஸ்ட்டு 2 கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இன்னொரு கிளிக் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ரியலாக இருக்குது. இந்த கேர்ளுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த டாக் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பேக்ரவுண்டை பிளர் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபில்டரில் போயிட்டு பிளர் கேலரியில் டில்ட் ஷிஃப்ட் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை சுற்றி நடுவில் பாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேர்ளோட லெக்கு அண்ட் இந்த டாகோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த மாதிரி வரணும். இந்த சர்க்கிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் லைன் இருக்கும், கீழேயும் ஒரு சாலிட் லைன் இருக்கும். அண்ட் இந்த சாலிட் லைனுக்கு அடுத்து வந்து டாட்டர் லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேலே டாட்டர் லைன்ஸ் இருக்கும்.
இந்த 2 சாலிட் லைன்ஸ்க்குள்ளார சுத்தமாக பிளர் இருக்காது. இந்த சாலிட் லைன்ஸ்க்கும் இந்த டாட்டட் லைனுக்கும் வந்து பிளர் வந்து ஃபேட் ஆகி போகும். டாட்டட் லைன்ஸ்க்கு மேலே ஃபுல்லாக பிளராக இருக்கும். அதே மாதிரி தான் கீழேயும். ஸோ அதனால் இந்த சாலிட் லைனை லைட்டாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு எனக்கு பிளர் வேணாம் சுத்தமாக. அண்ட் கீழே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்டட் லைனை நல்லா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஃபேட் பண்ணிக்கிறேன். பிளரை ஃபேட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்லான மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். 223 வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மவுஸ் ஸ்க்ரால் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த டாட்டட் லைன்ஸை நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நமக்கு பிளர் இந்த இடத்துல நல்லா ஃபேட் ஆகிருக்கும். அண்ட் இதையும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு டாக் வந்து வேறு லேயரில் தான் இருக்குது. ஸோ இந்த லைனையும் கொஞ்சம் இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே இங்கே ஹை குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ டாப்பில் இருக்க லேயரில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கீழே உள்ள எல்லா லேயருமே சேர்ந்து கம்பைன் ஆகி ஒரே லேயரில் டூப்ளிகேட்டாக வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் தான் கேமரா ரா ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் கலர் கிரேடிங் இதில் தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற வேல்யூவும் பொறுமையாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது இமேஜ் வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதே வேல்யூஸ் கொடுக்காம உங்கள் இமேஜுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே வார்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேணாம். ஸோ -46 வச்சுக்கிறேன். தென் டிண்ட்டையும் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். -37 வச்சுக்கிறேன். எக்ஸ்போஜர் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ -0.20 வச்சுக்கிறேன். அண்ட் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஸோ +11 வச்சுக்கிறேன். ஹைலைட்ஸ் நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. பிகாஸ் ஹைலைட்ஸ் சேஞ்ச் பண்ணால் நமக்கு இந்த ஒயிட் தான் வந்து ரொம்ப க்ளோ ஆகிற மாதிரி தெரியும். அண்ட் ஷேடோஸ் வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். -7 வச்சுக்கிறேன். தென் ஒயிட்ஸ் பிளாக் ரெண்டுமே நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அடுத்து கீழே இருக்க டெக்ஸ்சரை வந்து ஒரு 7 பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் கிளாரிட்டி வந்து 3 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஹெச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே இருக்க வைப்ரன்ஸ் வந்து லைட்டாக ஒரு 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் அதே மாதிரி 0 மெயின்டைன் பண்ணிக்கிறேன். தென் கர்வ்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெட்டு க்ரீன் ப்ளூ இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓவராலில் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் இந்த கர்வை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த இமேஜுக்கு 2 டைமுக்கு மேலே கலர் கிரேடிங் செஞ்சு பார்த்துட்டேன். ஸோ இந்த வேல்யூஸை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் கொடுக்க போகிறது இன்புட்டில் 120 அண்ட் அவுட்புட்டில் 139. அடுத்து ரெட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சூட் ஆகுதோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சென்டரில் இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுக்க போகிற வேல்யூ வந்து 54 இன்புட் தென் அவுட்புட் 108. அடுத்து க்ரீன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் அதே மாதிரி சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு 132 111. அடுத்து ப்ளூ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வேல்யூஸ் வந்து 141 116. ஸோ இப்போ எல்லா இதுலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் ரொம்ப ஸ்லைட்டாக தான் இருக்கும். ரெட்டில் மட்டும்தான் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். உங்கள் இமேஜ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். அந்தளவுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து டீட்டெயிலில் வந்து நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல. தென் கலர் மிக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேமரா ரா ஃபில்டர் பழைய வெர்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஐகான்ஸ் மாதிரி வரும். ஸோ அதில் இதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். கலர் மிக்சர் அப்படின்றது ஒரு ஐகானில் இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா HSL கலர் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே இதுதான். நம்ம HSLலே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த HSLல கீழே ஃபர்ஸ்ட்டு ஹியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீனை மட்டும் ரெடியூஸ் பண்ணுறேன் இதிலேருந்து. ஸோ நமக்கு நல்ல ஒரு மெஜெண்டா தீமில் கிடைக்கும். -62 வச்சுக்கிறேன். தென் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் க்ரீனை வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ -20 வச்சுக்கிறேன். தென் கீழே கலர் கிரேடிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3மே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ 3 வே இருக்கும். 3லையுமே நீங்கள் சைமல்டேனியஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கீழே இங்கே ஷேடோஸ் மிட் டோன்ஸ் ஹைலைட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் ஷேடோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட்டு ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேச்சுரேஷனை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு இதில் விசிபிளாக தெரியும். ஸோ இந்தளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 284 ஹியூ வச்சுக்கிறேன். சேச்சுரேஷன் 41 வச்சுக்கிறேன். லுமினன்ஸ் +9 வச்சுக்கிறேன். அடுத்து வந்து மிட் டோன்ஸ். ஸோ இதுலேயும் அதே மாதிரி சேச்சுரேஷன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்தளவு வச்சுக்கிறேன். 242 வச்சுக்கிறேன். அண்ட் சேச்சுரேஷன் 18 வச்சுக்கிறேன். லுமினன்ஸ் +43 வச்சுக்கிறேன். தென் ஹைலைட்ஸ் இதுக்கும் அதே மாதிரி சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹியூ இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதில் ஹியூ வந்து மெஜெண்டா சைடு வச்சா நமக்கு மெஜெண்டா ஆல்ரெடி 2 இதுலேயுமே மெஜெண்டா தான் வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் மெஜெண்டா சைடு வச்சா ரொம்ப ஓவராக இருக்கும். அதனால் ரைட்டாக அந்த மாதிரி க்ரீன் சைடு வச்சுட்டு சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே கலர் கிரேடிங் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு எந்தளவு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி 3 ஸ்லைடரையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே ஓவராலாக இருக்கும். இது வந்து குளோபல்.
இதே நீங்கள் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சியான் கலர் கிட்ட கொடுத்துட்டு தென் லூமினன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ 163 13 + 8 கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கீழே இருக்க ஆப்டிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வினெட் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இமேஜோட அரவுண்டில் வந்து லைட்டாக பிளாக் இருக்கும். அண்ட் கீழே இருக்க ஜாமெட்ரியை விட்டுட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க வினெட்டிங் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. ஸோ இந்தளவு லைட்டாக இருக்க மாதிரி. இப்போ நம்ம ஓவரால் இமேஜ் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு போயிடும். ஸோ செகண்ட் கிளிக் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு கம்பேரிஷன் வரும். ஸோ நம்மளோட இமேஜ் எந்தளவு கலர் கிரேட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இது நம்ம ஃபைனல் அவுட்புட்டாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 80 கிட்ட வச்சுக்கிறேன். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் லுக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லோட் 3D லெட் கொடுத்துட்டு ஃபால் கலர்ஸ் டாட் லுக்குன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து 50 கிட்ட வச்சுக்கோங்க. இதில் ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக எது இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பபிள்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ் டூல் பி கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே டாப்பில் வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரஷ் பேலட்டில் வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஒன்றே எடுத்துக்கிறேன். பை சோப் பபிள்ஸ்ன்னு இருக்குது. இந்த ப்ரஷோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ப்ரஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ண அடுத்தடுத்து ப்ரஷ் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக், இங்கே. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் சைஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வச்சுட்டு இதோட பிளெண்ட் மோடை வந்து ஓவர்லே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் கம்பேரிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் லேயர் ஆன் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த லேயர் மட்டும்தான் ஆனில் இருக்கும். இப்போ அகைன் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு மீதி எல்லா லேயருமே விசிபிளாக வந்துடும். ஸோ நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.